ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல ஒரு மாடு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த மாடு ரொம்ப நாளா அந்த கோயிலே இருக்கிற மாடா. அதனால அந்த மக்கள்லாம் கோயிலுக்கு வரும்போது அந்த மாட்டுக்கு பழங்கள், கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் இந்த மாதிரி கொடுப்பாங்களாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாடு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். மக்கள் சில சமயம் அதுக்கு தண்ணீர், அவங்க வீட்டுல மிச்சம் இருக்கிற கஞ்சி தண்ணி இதெல்லாமே கொடுப்பாங்களாம். அந்த மாடு அதனால வெளியில இறைய தேடி போகவே போகாதான். அந்த கோயிலுக்குள்ளேயே எப்பயுமே இருக்குமா. மக்கள் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா அந்த கோயில் திண்ணையில படுத்து தூங்குமா. அதே மாதிரி அந்த கோயிலுக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துல ஒரு எலி பொந்து கட்டி வாழ்ந்துருந்துச்சான். அந்த எலி தான் இறைய தேட அடிக்கடி வெளியில வந்துட்டு போகுமா. இப்படியே அந்த எலி வந்துட்டு போறது அந்த கோயில்ல படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சான். அந்த எலி வந்துட்டு போறது மாட்டுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சான். மாடு அதனால அந்த எலியை கூப்பிட்டு, எலி இங்க பாரு, நீ இப்படி வர்றது போறது எல்லாம் எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. நீ உன்னோட இறையை எடுத்துட்டு போகும்போது அதுல இருந்து வர சத்தம், நீ குடுக்க நெடுக்க ஓடும் போது வர சத்தம், இதெல்லாம் என் தூக்கத்துக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. அதனால நீ இப்பயே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த எலி, என்ன நீ இப்படி சொல்ற, நீ எப்படி இந்த இடத்துல இருக்கியோ அந்த மாதிரிதான் நானும் இருக்கேன், என்னை பார்த்து நீ இப்படி சொல்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்ப இந்த இடத்த காலி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த எலி முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த மாடு, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நீ தான் வயசுலயும் பெரியவன் உருவத்திலயும் பெரியவன் அப்படின்னு அந்த எலி சொன்னிச்சான். அதுக்கு அந்த மாடு, தெரியுதுல, அப்ப மொதல் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். எலி முடியாதுன்னு சொன்னிச்சான். நீ இப்படியே பிடிவாதம் பிடிச்ச உன்னை நான் நசுக்கியே கொன்றுவேன் அப்படின்னு அந்த மாடு ரொம்ப அகங்காரமா பேசிச்சான். இதை கேட்ட எலிக்கு கோவம் வந்துருச்சான். சரி மாடு, நீ தான் பெரியவனாச்சே, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில நீ ஜெயிச்சா நீ சொல்றத நான் கேட்கறேன், நான் ஜெயிச்சா நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த மாடும், என்ன பெரிய போட்டி சொல்லு அப்படின்னு சொன்னிச்சான். சரி, என்ன போட்டி நான் சொல்லட்டா? இப்ப நீ சாப்பிட்டுட்டு எப்படி நிம்மதியா திண்ணையில தூங்குறியோ அதே மாதிரிதான் சாப்பிட்டுட்டு நானும் நிம்மதியா என்னோட பொந்துல தூங்குறேன். இன்னைக்கு ஒரு மாறுதல் வச்சுக்குவோம். நீ உன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏன் இடத்துல போய் தூங்கு, நான் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு உன் இடத்துல தூங்குறேன் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த சவால்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை இன்னொருத்தங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட மாடுக்கு, ஐயோ இது என்ன எப்படி ஒரு வில்லங்கமான சவாலா இருக்குது, இது சரியான வில்லங்க பிடிச்ச எலியாட்டுறதே அப்படின்னு நினைச்சிச்சான். என்ன எலி எங்க கேட்ட மாடு, என்ன எலி என்ன சொல்ற, நான் எப்படி உன் பொந்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த எலியும், தெரியுதுல்ல, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்கதான் இருக்கணும், நீ எப்படி உன்னோட இடத்துல நீ படுத்து தூங்குறியோ ஓய்வெடுக்கிறியோ அந்த மாதிரிதான் எனக்கு என்னோட இடம், என்னை இடத்த விட்டு போன்னு சொல்றது சரியில்லை மாடு, நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ, உனக்கு வருத்தப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் இதை நான் சொல்லலை, எனக்கும் சம உரிமை கொடு, உன்ன மாதிரிதான் நானும் ஒரு உயிர், உன்ன மாதிரிதான் நானும் ஒரு ஜீவராசி, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, இறைவன் படைப்புல எல்லாமே அற்புத படைப்புகள் தான், யாரும் யாரோட பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட மாடு தன்னுடைய தவற உணர்ந்துருச்சான். உணர்ந்துட்டு எலிகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். அவ்வளவுதான், இந்த கதை முடியுது. இதுல இன்னொரு கதையும் சொல்றேன் வாங்க. 2 எருமை மாடு வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப அங்க ஒரு ஈ இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து பறந்துகிட்டு இருந்துச்சான். இந்த எருமை மாடுகளும் அந்த ஈய ஒரு தொந்தரவா நினைச்சிச்சிங்களாம். அந்த ஈ இங்கேயும் எங்கேயும் பறக்கிறது அதுங்களுக்கு பிடிக்கலையா. உடனே இந்த எருமை மாடுங்க ஈ கிட்ட போய், ஈ நீ இப்பெல்லாம் பண்றது எங்களுக்கு பிடிக்கல, உன்னால முடிஞ்ச ஒரு இடத்துல உட்காரு, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னிச்சான். அட என்னப்பா நீங்க, நான் பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் ஒரு புல்ல இருந்து ஒரு புல்லுக்கு தாவி ஏதோ கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சான். நீ இங்கேயும் அங்கேயும் தாவுறது எங்களுக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு, அதுவும் இல்லாம நீ நிறைய பழங்கள் மேல உட்காந்து உன் மேல நாத்தமா அடிக்குது, எதுவும் எங்களுக்கு பிடிக்கல, நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு இவங்களும் இந்த 2 எருமை மாடுங்களும் அந்த ஈ கிட்ட சொன்னிச்சுங்களாம். இதை கேட்ட ஈ, ஓ என்னையவேவா நாத்தடிக்குதுன்னு சொல்றீங்க, வாங்க உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு நினைச்சிச்சான். உடனே அந்த ஈ நான் போவேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப திமிரா கேட்டுச்சான். அதுக்கு அந்த எருமை மாடோ, நீ போலேன்னா உன்னை நாங்க நசுக்கி கொன்றுவோம் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஈ, முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இந்த ஈ ஒரு புல் மேல உட்காந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு எருமை மாடு வேகமா ஓடி வந்துச்சான்.
அந்த ஈ உடனே போய் வேற புல்லு மேல உட்காந்துச்சான். அந்த புல்லையும் நோக்கி வேகமா ஓடி வந்துச்சான். இந்த ஈ தக்க சமயத்தை பார்த்து இன்னொரு புல்லு மேல போய் ஏறி உட்காந்துச்சான். அந்த எருமை மாடும் அந்த புல்லை நோக்கி ஓடி வந்துச்சான். சரியா அந்த எருமை மாடு புல்லுக்கிட்ட வரும்போது ஈ நகர்ந்துக்குச்சான். இந்த ஓடி வந்த எருமை மாடு அங்க நின்றுட்டு இருந்த இன்னொரு எருமை மாடு மேல போய் மோதிருச்சான். அதோட கொம்பு ரெண்டும் இடிச்சுக்கிச்சான். கொம்புகள் இடிச்சதுனால வலி தாங்க முடியாம 2 எருமை மாடுகளும் துடிச்சுட்டையும் துடிச்சிச்சிங்களாம். உடனே இந்த 2 எருமை மாடுகளும் இந்த ஈய பார்த்து, ஈ எங்க பழி வாங்கிட்டீல, உன்னை நாங்க என்ன பண்றோன்னு பாரு, நீ ஒரு ஈ, நாங்க 2 பேர், உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னான். இந்த ஈயோ உடனே முடிஞ்சா மோதிப்பாரு அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இந்த 2 எருமை மாடுகளும் சேர்ந்து அந்த ஈயை துரத்திட்டு போனாங்களாம். ஈ திருப்பையும் அந்த எருமை மாடுகளை பழிவாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துச்சான். அங்க நிறைய எருமை மாடுங்க கூட்டமா இருந்துச்சான். அதை நோக்கி ஈ கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பறந்து போச்சான். இந்த ஈயுடைய நோக்கத்தை தெரியாம இந்த எருமை மாடுகளும் கோவத்தோட உச்சியில அந்த ஈய துரத்திக்கிட்டே போனாங்களாம். அந்த ஈ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கூட்டமா இருந்த எருமை மாடு பக்கம் போயிடுச்சான். போய் சரியான நேரத்துல ஒரு புல் மேல உட்காந்து அந்த 2 எருமை மாடுகளும் பக்கத்துல வரும்போது நவுந்துருச்சான். இந்த 2 எருமை மாடுகளும் வலிக்கு சேத்துல காலை வச்சிச்சுங்களாம். சேரு அதுங்களை இழுத்து மற்ற எருமை மாடு மேல தள்ளிடுச்சான். உடனே அங்கிருந்து எருமை மாடுங்களாம் இந்த 2 எருமை மாடு மேலேயும் கோவம் வந்து அதுங்களை தாக்க வந்துருச்சான். எல்லா எருமை மாடுகளும் சேர்ந்து தாக்குனதுல இந்த 2 எருமை மாடுகளுக்கும் பயத்த காயம் வந்துருச்சான். தன்னுடைய தவறு உணர்ந்த எருமை மாடு அந்த ஈய பார்த்து மன்னிப்பு கேட்டுச்சுங்களாம். என்ன எருமை மாடு, எல்லா உயிரினமும் ஒன்றுதான், இங்க யாரும் பெரியவங்க இல்ல சின்னவங்க இல்ல அப்படின்னு சொன்னிச்சான். ஆமா குட்டி பசங்களா, இந்த கதையோட நீதியும் அதுதான். இறைவன் படைப்பில் எதுவுமே சின்னதும் இல்லை பெரியதும் இல்லை. எல்லா படைப்புகளும் புனிதமானது, உன்னதமானது, தனித்துவம் மிக்கது. அதனால எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரியே கருதி அவங்கள மதிச்சு அவங்களையும் ஒரு ஜீவராசியா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த கதையோட நீதி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.